ரம்பையை கட் பண்ண போகிறோம். எதுக்குமா இப்போ இந்த கட் பண்ணுறேன்? ஆண்டிக்கு கொடுக்கலான்னு. நிறைய தண்ணி தேவைப்படுது பொழுதுல, நிறைய தண்ணியும் நிறைய வெயிலும் தேவைப்படுது. நல்லா அந்த வெயில் அடிக்கிற டைம்லையும் மழை அடிக்கிற டைமில் மட்டும்தான் வளருது. மிச்ச டைமில் அப்படியே சுருங்கி போயிடுது. எவ்வளோ செழிப்பாக வந்துருக்குது. நல்ல ஒரு இது மூலிகைங்க, கிட்டத்தட்ட நரம்பு தளர்ச்சி, அப்புறம் இந்த ஜாயின்ட் பெயின் அவங்களாம் சாப்பிட்லாம். ரம்பை எங்கே கிடைக்குன்னா இங்கே தோட்டத்தில் கூட லோக்கலில் கூட கிடைக்குது. மாதவரம் மெயின் கேட்டில் போனீங்கன்னா அது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது, நிறைய தோட்டங்கள். அந்த தோட்டத்திலலாம் ரம்பையில் கிடைக்குது. செஞ்சு போனால் ஒரு 60 ரூபா 50 ரூபா அவ்வளோதான். வாங்கி வச்சுங்க வீட்டில் சமையல் செய்யும்போது இதை அந்த கூட்டு எதனா செய்யும்போது பொரியல்லாம் செய்யும்போது கொஞ்சம் இதை போட்டுங்க, கருவேப்பிலை போடுற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்ததே தெரியாது. பிரியாணிலாம் சேர்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லு இருக்கும். உங்களோட இது கட்டாக இருக்குது பாரு, எடுத்துரு போதுமா, நிறைய எடுத்துருக்கேன். புதினாவும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குல்ல, கலர் கலராக இருக்குது, நல்லா செம்ம கலரு, பச்சை பச்சையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த இதுவும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க, முடிஞ்சது கதை. சும்மா அழகுக்கு தான் இந்த செடி. நம்ம ஒரு 10-15 நிமிஷமாக வாக்கிங் போகிறாங்களா வெயிலில் வாக்கிங் போகல, வைட்டமின் டி கிடைக்கும். எல்லாமே என்ன சொல்றாங்க, ஃப்ளோரி அம்மா வீட போய் கிளீன் பண்ணுங்க. எங்க வீட்ல ஒரே ஒரு ரூம் தான், ஒரு பெட்ரூம் இருக்கு. அது என் பையன் தர மாட்டான். எங்களுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோராக இருந்த ஐஸ் கட்டி எவ்வளோ பெரிய கட்டி பாருங்க. அப்படியே போட்டு விட்டுறியா? காஞ்சிடும். தண்ணி கொஞ்சம் மிச்சமாகும். இதெல்லாம் அவ்வளோ அழுக்கு தேட்டி எண்ணெய் பிசை எல்லாம் இருக்குல்ல. எண்ணெய் பிசை இல்லை, எண்ணெய் பசை. நீ வேற உன் தொல்லை வேற தாங்க முடியல. சரி, இப்போ இதெல்லாம் வந்து இதில் மாட்டி விட்டுன்னு வச்சுங்க, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுமா. ஏன்னா இப்போ மழை பெய்ய போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெட் அலர்ட் வர கொடுத்துருவாங்க சென்னைக்கு. இப்போ தான் ஒன்று கடந்து போச்சு, அடுத்தது ஒன்று பின்னாடியே வந்துச்சு. சரி, ஓகே, நல்லது. மழை தேவை, ஆபத்து இல்லாமல் காத்துக்கிட்டா சரி, சோத்துரும். அதனால் அப்புறம் உங்களை பார்க்குறேன். இதோட மொத்த வெளிச்சமே இது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. இப்போ வந்து கால்வாசி பொருளை வந்து நம்ம காய வச்சுருக்காங்களா ஈரம் பண்ணுறதாக வச்சுருக்காங்களா தெரில, ஏதோ ஒரு காய வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு அப்படியே அந்த தண்ணி வந்து இதை அப்படியே கழுவிடுமா. கழுவின உடனே நம்ம வந்து ஈஸியாக திருப்பி லைட்டாக அலசி போட்டு இது பண்ணுறோம். அதாவது இங்கே கொஞ்சம் அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மழை வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அதாவது மழை பெஞ்சு இந்த மழை வந்து இவங்களோட அழுக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேலையை வந்து சிம்பிளாகி கொடுக்குமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அழுக்கு பார்த்தா தெரியாது, இதுல எல்லாம் பார்த்தா அழுக்கு கேவலமாக இருக்கும். காலை பார்க்கலாம். ஒயிட் கலர் பாருங்க, ஒயிட் கலர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏம்மா கிளிப் எடுத்துட்டு வாமா, அப்புறம் கிளிப்பையும் மழை வந்து எடுத்துகிட்டு போயிட போகுது. இதில் பாருங்க, இதெல்லாம் கையை அதான் தெரியுது, கன்றாவே இருக்குது. எதா நீங்கள் தானே கிச்சன் நான் மட்டும் தான் வீட்டில் சாப்பிட்றேன்னா, நீ பட்னியாக இருக்கா, நீங்கள் தானே சாப்பிட்ற, அப்போ உனக்கு பங்கு இருக்குது. சரியா? நம்ம 2 பேர் தான் அழுக்கு பண்ணியிருக்கோம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பு டப்பா தூக்கி மூடிட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சிரு. அது திறந்துக்கிட்டு வச்சு மறந்துட்டு வந்துட போகிறோம், உள்ளே ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துடும்.
இரும்பு கிளிப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் இரும்பு கிளிப் யூஸ் பண்ணாதீங்க, கட்டை கிளிப் யூஸ் பண்ணுங்க. வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பிளாஸ்டிக் அது யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து மக்கி போய் தூக்கி தான் போடணும் பொழுது. காலங்காத்தாலே என்ன பண்ணுறது தெரியாமல் இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட போகிறோம். சிம்பிளாக ஒரு சாப்பாடு. மழை திருப்பி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதிர்ஷ்டவசமாக ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு. ஃபேனை திருப்பி கொஞ்சம் காய வச்சு போட்டிருக்கேன், ஓடிருக்கு. திருப்பி அந்த இடத்துல தண்ணி ஊற்றுச்சுன்னா திருப்பி கட்டி வச்சிட வேண்டியது தான். ஓடுறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக செலவு வச்சிடணும்னு நினச்சேன். ஆண்டவரே சோத்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. எல்லாம் பீஸாக போயிடுச்சு. நேற்று போட்டுது எனக்கு லோரி இப்போ துவைக்க போகுது. காலையில் ஆயிடுச்சுங்க. காலையில் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ரொம்ப காற்றடிக்கிறதுனால சவுண்டு கேட்க மாட்டுது. அதனால் பார்த்திங்கன்னா சவுண்டு தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக மேட்ச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உங்களோட மழை பீரியடில் எப்படி போயிட்டுருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ணியான ஆயிடுவது தெரியுதா? அண்ணி ஆகிடுவியா? பைத்தியம் பேர் தான் இருக்கு நீ பார்க்குறதுக்கு. போக அதில் நேற்று ரொம்ப பயங்கரமாக சீனாக போட்டாங்க. நான் இப்படி கழுவி போட்டுருவேன். காற்று அடிக்காதுன்னு யாச்சும் வந்து காற்று அடிக்க தான் செய்யும். சரி, ஓகே, கொஞ்சம் பெருசாக ஓகேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலங்காத்தால் வந்து திருப்பி தொல்லை பண்ணுற மாதிரி இருக்குல்ல? ஓகே. லோரி பார்த்தீங்கன்னா துவச்சிட்டு இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அதாவது வேறு வழி இல்லையா, அதனால் வந்து அவங்க துவச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த எப்படி சொல்லுவாங்களா, நியூஸ் வாசிக்கிற மாதிரி சொல்ல வேண்டியது தான். இந்த மக்களோட இயல்பு நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிப்போம். வாங்க சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களோட இயல்பு நிலை எப்படி இருக்குது? ரொம்ப பேடாக இருக்குது. சரி, ஓகே. அப்புறம் வேறு உங்களோட காய்கறி அதெல்லாம் விலையெல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். தங்க விலையோட மோசமாக போய்ட்டுருக்கு. தங்க விலை 2000 சில்லறங்க. ஒரு தக்காளி விலை 2000 சில்லறையாக இருக்குது. அது வந்து ஒரு வாட்டி தான் வாங்கி காதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் அப்படியே இல்லை, காசு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால இதுதான் விலை அதிகம். ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தங்கம் வாங்கினீங்கன்னா திருப்பி விற்றுலாம், தக்காளி வெங்காயம்லாம் வாங்கினீங்கன்னா திருப்பி விற்க முடியாது, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும், அதனால் தங்க விலை மாதிரி விற்கிதுன்னு சொல்கிறாங்க. இது லாஜிக் தான் இல்லை? கரெக்ட். இதெல்லாம் லாஜிக்காக பேசுகிறீங்க. உங்கள் பேர் என்ன சொல்கிறீங்களா? உங்கள் பேர் என்னங்க? என் பேர் வீணா போன தண்டம். அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சரோஜா. ஆமாம், இவங்க பேர் வந்து சவுண்டு சரோஜா. ரொம்ப வந்து மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கா? கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. குளிக்க வைக்க போகிறீங்களா? இல்லை, நாங்கள் கிளம்புறோம். அதான் நாங்களாம் குளிச்சுட்டோம், நீ தான் குளிக்கல. இன்னும் எவ்வளோ பொருளை கீழே போட்டு வச்சுது பார்த்தீங்களா? இங்கே ஃபுல்லாக இதை நான் எடுத்துகிட்டு வரணுமா? என்னத்த? சரி, நானே எடுத்துகிட்டு வரேன். ஷீட்டாம்மா இடிச்சு போட்டு வச்சுருக்கு பேர். நேற்று காய வைக்கும் போதே சொன்னேன் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகாதுன்னு. கேட்டுதா? பேசாமல் இந்த ஏனிலே போட்டு கிளிப்பாக போடு. எனக்கு இங்கே வழிக்கு விழ போகிறேன்னு தெரில. இனியோட நம்ம கதை முடிஞ்சிடும் பொழுது. வழிக்கு நான் வேறு தக்காளி மாரி இருக்கேன்னா ஊந்தானு வச்சுக்க டம்முன்னு வச்சிடும் பொழுது. சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த நேயர்கள் விருப்பம் கேட்பாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் பிடிச்சி கேட்டுன்னு இருப்பாங்க, உங்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுமாதிரி நம்ம வந்து இப்போ க்ளோரி கிட்ட வந்து உங்கள் என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும்னு கேட்க போகிறோம். ஏங்க சொல்லுங்கள், உங்களோட இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள். ஏன் பிறந்தாய் மக்கனே, ஏன் பிறந்தாய் உனக்கா? எனக்கா? நான் கேட்டது உங்களுக்குங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு தான் வேணும். உனக்கு தான் வேணும். ஆனால் சுச்சுவேஷன் சாங்க அது. நான் எந்த வேலையும் செய்யலையா, அதை வந்து இந்த மாதிரி குத்தி காட்டுறாங்க. நான் எதுவும் செய்யலை, சும்மா வந்து சுற்றி வந்துக்கிறேன்னு. நான் எதையா செய்யணும்? இதுமாதிரி கிளிப்பிங் போட்டு இது ஒரு ஐடியா பண்ணது இந்த மாதிரி தான். நைட்டு மழை வருமா, மழை வந்து க்ளீன் பண்ணுறோமா? நான் தண்ணி சேவ் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? டேங்க்கில் இருந்து ஒரு பக்கெட் வேஸ்ட் ஆகாமல் இந்த அழுக்கெல்லாம் போயிருக்குல்ல, அதை சொல்லுங்கள்.
ஒரு பக்கெட் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அழுக்காய் கிழிச்சு போட்டு நாசனம் பண்ணிட்டீங்க. அதுதான் எனக்கு வருத்த தாங்க முடியல. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது நஷ்டம் கொடுக்கணும். ஏன் நீ பண்ணதுக்கு நான் ஏன் நஷ்டம் கொடுக்கணும் சொல்லுங்கள். ஹோம் மினிஸ்டர் நீங்கள் தானே. ஹோம் மினிஸ்டர் ஓகே. இதுக்கு மேலே போனால் நம்மகிட்ட நஷ்டம் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த செக்ஷனை நாங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷன் போவோம். என்ன நிகழ்ச்சி தொகுப்பாளரே என்ன வேலை செய்யும் போது என்ன வந்து கடுப்பா எத்திரிங்க. என்ன சொன்னீங்க? என்னது பூ பூத்துருக்கேன் பெரிய பெரிய பூ பூத்துருக்கு. அது பெரிய பூ இல்ல, 2 பூ சேர்ந்து இருக்கு. 2 பூ இல்ல, ஒரு பூ தான். 2 பூ. எனக்கு தெரியுது இங்க இருந்து பாருங்க. சிங்கிள் பூ. நோ நோ சிங்கிள் பூ யா. ஏய் ஒரு பூ தான் பெருசு பெருசா இருக்கு. நோ ஒரு பூ தான் ஏன்ற. நோ நோ நான் போ. காலுக்கு தண்ணி போ. யார் கால கழுவ? நானே இத கழிக்கிறேன். லொகேஷன் எப்படி அழகா இருக்கு. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப